ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருவூர் அரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. மற்றவர்களின் மேன்மையைக் கண்டு மகிழ்ச்சியடைபவர்கள் தெய்வ அருளை பெறுகிறார்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. ஆன்மீகத்தில் வழிகாட்டியாகவும் ஒழுக்கமாகவும் இருக்க வேண்டும். அரசியல் பற்றி கவலைப்படாமல் எண்ணத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். ஒரே எண்ணம் ஒரே பார்வையில் இருக்க வேண்டும். உழைப்பு குறைந்து போய் விட்டதால் பற்றாக்குறை அதிகமாகிவிட்டது. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர்பீடத்தில் கருவறை பணியை இன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெரிய சிறுவத்தூர் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை சிற்றூர் ரூரல் மாவட்டம் STV நகர் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. கண்ணன், கோவை மாவட்டம் சின்னியம்பாளையத்துலேருந்து வந்திருக்கிறேன். அம்மாவுடைய இயக்கத்துக்கு 25 வருஷமாக வந்துட்டுருக்கிறேன். அம்மா மேலே ரொம்ப பாசம் பக்தியும் அதிகமாக இருந்ததுனால இந்த ஈடுபாட்டில் ஈடுபட்டிருக்கிறேன். அம்மா இங்கே இருக்கும்போது நேரடியாக கூப்பிட்டு நேரடியாக பல முறை என்கிட்ட பேசியிருக்காங்க. அம்மா பேசும்போது நான் ஆலயத்துக்கு முதல்ல வரும்போது ஒரு தொழிலில் ஒரு பிரச்சனைக்காக வந்திருந்தோம். அந்த தொழிலில் இருக்கிற பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிறத அம்மாக்கிட்டே போய் நேராக 2 முறை கேட்டோம். கேட்குறப்ப அம்மா சொன்னாங்க, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வான்னு சொன்னாங்க. அமாவாசை வேள்விக்கு குச்சி போடு, அம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. 3 அமாவாசைக்கு தொடர்ச்சியாக வந்தோன்னையும் அம்மா அந்த பிரச்சனையை தன்னால் தீர்த்தாங்க. யாருன்னே தெரியாமல் ஒருத்தர் அந்த பிரச்சனையை எனக்கு தீர்த்து கொடுத்துட்டு போனார். இதுதான் அம்மாவுடைய இயக்கத்துக்கு நான் வர்றதுக்கு முதல்ல நடந்த காரணம். சக்தி மாலை போட்டுக்கிட்டு சித்தரிடம் வேண்டிக்கிட்டு சக்தி பீடம் வந்து பாருங்க. சங்கடங்கள் தீர்த்திடவே சக்திகளை சேர்த்துக்கிட்டு சன்னதியை தேடி வாருங்க. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர்பீடத்தில் சக்தி மாலை இருமுடி விழா 2024-2025. அன்னை ஆதி பராசக்தியின் அருளாசியுடன் ஓம்கார தெய்வம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் அருளானையின் வண்ணம் டிசம்பர் 15, 2024 ஞாயிற்றுக்கிழமை முதல் பிப்ரவரி 10, 2025 திங்கட்கிழமை வரை தினமும் அதிகாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எளிய விரத முறைகளுடன் அனைவரும் சக்திமாலை அணிந்து நம் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர்பீடத்தில் இருமுடி செலுத்தலாம். சக்திமாலை இருமுடி அணிய உங்கள் அருகாமையில் உள்ள ஆதி பராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களையோ அல்லது ஆதி பராசக்தி சக்தி பீடங்களையோ தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மேல்மருவத்தூர் மண்ணுக்கு மகிமை உண்டு. அன்னை ஆதி பராசக்தி அவதாரம் செய்த புண்ணிய பூமி நம் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம். இங்கு இருமுடி செலுத்தும் வாய்ப்பினை பயன்படுத்தி பலன் பெறுவோம். நம் பங்காரு குருதெய்வம் கற்றுத்தந்த ஆன்மீக வழி நடப்போம். தொடர்ந்து இருமுடி செலுத்தி நம் இருள் வினை தீர்ப்போம். சக்திமாலை இருமுடி பற்றி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சக்திமாலை அணிந்து அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெறுக. ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள்.
பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.